உங்களுக்கு அன்னைக்கு சொல்ல முடியும். விஞ்ஞானிகள் கடல் பயணம் போனாரா முகமது நபி? கப்பல் பயணம் செஞ்சிருக்கிறாரா? கடல்ல பிரயாணம் செய்யாத ஒரு முகமது நபி கடல்ல மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? அப்படி செஞ்சா கூட கண்டுபிடிக்க இயலாது. கடல் பக்கமே தலை வச்சு படிக்காத ஒரு முகமது நபிக்கு எப்படி கடலுக்கு மத்தியில் இப்படி ரெண்டு விதமான தடுப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்ல இயலும். சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லுது உங்களுக்கு அந்த செய்தி? இது மனித சொல் இல்லைன்னு சொல்லுதா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்வதாக இருந்தால் இது மனித சொல் அல்ல. அவன் சொன்னான் அவள் மனித சொல்லை தவிர வேறு இல்லைன்னு சொன்னான். ஆனா நம்ம சொல்றோம் இது இறைவன் சொல்லை தவிர வேறு கிடையாது, இது கடவுள் சொல்லாகத்தான் இருக்க முடியும். அதை பத்தி அப்படி அழகா பேசுதா இல்லையா? அட அலைகள் கடல் இருக்குது, நீங்க பாக்குறீங்க கடல். இப்ப உங்க கடலூர் மாவட்டத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம், சுனாமி வந்துச்சுல, சுனாமிக்கு வெள்ளத்துக்கும் கடல் அலை சீற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்பவும் அலை வந்துகிட்டு தான் இருக்கிறது. திடீர்னு இங்க வரைக்கும் வரும், திடீர்னு கீழே போகும், திடீர்னு கடல் உள்வாங்கும், திடீர்னு பார்த்தா என்ன செய்யும், வீட்டு வாசல் வந்து கடல் தண்ணி நிற்கும். இதெல்லாம் கடல் அலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஆனா சுனாமிங்கிற என்ன தெரியுமா? சுனாமிண்டா என்ன சொல்றான்னு கேட்டா, கடலுக்கு மேலே வர்ற அலை வருதுல, அந்த மாதிரி கடலுக்கு அடியில கீழே பல ஆயிரம் மீட்டர்களுக்கு கீழே அலை இருக்குது, மேல அலை இருக்குது. இதே மாதிரி எங்கேயும் அலை இருக்குது, கடலுக்கு அடியிலையும் ஆழ் கடலுக்குள்ளேயும் என்ன இருக்கிறது, அலை இருக்கிறது. அந்த அலை எல்லை மீறும் பொழுது கீழே இருந்து சீறிக்கிட்டு வரும். அந்த அலை என்ன செய்யும், கீழே இருந்து சீறி கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து திடீர்னு எந்திரிக்குது. அதான் சுனாமி. மேல அலை வராது. அந்த சுனாமி வந்த அன்னைக்கு எவனெல்லாம் கடல்ல மேல மீன் பிடிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஒண்ணு ஆவல. எவன் தரையில வீட்டுல உட்கார்ந்து அவன் அழிஞ்சான். அன்னைக்கு மீன் பிடிக்க போனானே அவனுக்கு கீழே தான் அந்த அலை வருது, அவனுக்கு தெரியல. கடல்ல மீன் பிடிக்க போனான் 1 கிலோமீட்டர் போயிருப்பான்ல, அவன் பாட்டுக்கு படகுல இருந்துகிட்டு இருக்கிறான், உள்ளுக்க வருது, அது அவனுக்கு தெரியல. உள்ளுக்குள்ள வந்து திடீர்னு பொங்குது பாருங்க. அப்படி உள்ளே இருந்து பொங்குறதுனாலதான் 7 கிலோமீட்டர் வரைக்கும் அது வர முடிஞ்சிச்சு, 8 கிலோமீட்டருக்கு வர முடிஞ்சு. இப்படி கீழே இருந்து இப்படி பொங்குறது, இப்படி வர்றது இல்ல, இப்படி வர்றது, சீர்வது. ராக்கெட் மாதிரி விமானம் மாதிரி போறது இல்ல, ராக்கெட் மாதிரி போறது. விமானம் மாதிரி போனா இப்படி போகும், ராக்கெட் மாதிரி போனா இப்படி போகும்ல. அப்ப சுனாமி எப்படி வருது, உள்ளுக்குள்ளே இருந்து வந்து சடக்குன்னு அப்படி மேல ஏறுது. அப்படி ஏறுறதுனாலதான் இந்த பில்டிங்குக்கு மேலே எல்லாம் வந்துச்சு தண்ணி. அப்ப கடலுக்கு உள்ளக்க அலை இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சான். இந்த சுனாமியால் ஜப்பான் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிறகு அது என்னடான்னு சொல்லி அதுக்கு ஆய்வுகள் நடத்திய பிறகு உள்ள கையும் அழகா இருக்குது, மேல மட்டும் இல்ல அலை. அதான் டேஞ்சரான அலை, அதான் ஆபத்தான அலைங்கிறான். குர்ஆன் சொல்லுது, அட உள்ள கையும் அலை இருக்குதா? அல்ல குர்ஆன் என்ன சொல்றான், அதுல வந்து அவுக்க துல்மாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜின் யக்ஸாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி ஸஹாப். அடே ஆழ் கடலுக்குள்ள இருள்களும் பேர் அலைகளும் உள்ளன. மேல உள்ள அலையத்தான் நீ பாக்குற, கீழே உள்ள அலை சாதாரண அலை இல்ல, அது ஒரு லெவலா இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது நிலத்தோட நிலம் மோதி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப அந்த அலை சீறி பொங்கி எழும் பொழுது காணாம போயிருவ அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றானு. இந்த கடலுக்கு உள்ளுக்க போய் அலை இருக்குன்னு பார்த்தவன் யாரு அன்னைக்கு? ரசூலுல்லாஹ் அந்த முத்து குளிச்சாங்களா? கடல்ல முத்து குளிக்கிற தொழில் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்களா? முத்து குளிக்கிறவனும் தெரியாது. முத்து குளிக்கிறவன் போற அளவெல்லாம் தாண்டி தான் அலை இருக்கிறது. நம்ம போற இந்த கரைகள்ல எல்லாம் இருக்காது, 2 கிலோமீட்டர்ல அந்த அலை இருக்காது, ஆழ் கடல்ல இருக்கும். அங்கெல்லாம் முத்து குளிக்கிறவனுக்கு போக முடியாது. முத்து குளிக்கிறவனும் போய் சென்றடைய முடியாத இடத்துக்கு உள்ள அலை இருக்குதுன்னா இத படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா, வேற யாருக்கும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வேணா நீ உள்ள போய் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு அதுக்குள்ள கருவிகளை ஒளியை பாய்ச்சி அது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்து அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு ஏழுமா, அன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்ப இதை படிக்கும்போது நினைக்கிறோம் இது முகமதின் சொல்ல அல்ல. முகமது வந்து அவர் சொந்தமா சொல்லவில்லை, அவன்கிட்ட வாங்கித்தான் சொன்னார், இறைவனிடம் பெற்றுத்தான் சொன்னார். பெற்று சொன்னால் தூதராகிறார்ல, அங்கிருந்து வாங்கித்தான் சொன்னார் ப்ரூஃப் ஆகிவிட்டால் அவர் என்னவாகிறாரு? அல்லாஹ்வுடைய தூதராயிட்டாரு. படைச்ச இறைவன் செய்தியை பார்க்கிறோம். இது மனித செய்தியாக இருக்கிறதா, கடவுள் செய்தியாக இருக்கிறதா? கடவுள் செய்தியா இருக்கிறது. அப்படி என்னத்தை பேசினாலும் 1-2 தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். எந்த ஒரு டாபிக்கை குர்ஆன் தொட்டாலும் எப்படி பேசுது, இது பிரமிச்சு ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறது.
அது மாதிரி விஞ்ஞானங்கள் இப்ப நிறைய இருக்கிற விஞ்ஞானமா சொல்லிக்கிட்டு போனால் திருக்குறானும் விஞ்ஞானம் ஒரு உண்மைகளும் சொல்லி 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு CD போட்டிருக்கிறோம். அதுல நிறைய விஞ்ஞானங்கள் சொல்லி இருக்கிறோம். தனித்து விளங்கும் இஸ்லாம் ரமலான் முழுசும் 10 நாள் இந்த விஞ்ஞானத்தை பத்தி பேசியிருக்கிறோம். குரான்ல என்னென்ன அறிவியல் இருக்குன்னு அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து அதுல உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். டாபிக் என்னன்னு கேட்டா, இது நமக்கு ஒரு வாழுகிற அற்புதமா கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா? இது நமக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ் தான் தந்தாண்டு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெரியும் பொழுது, அல்லாஹ் தந்த வேதத்தை எப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கிறீங்களா? அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறான்னு நினைச்சு இந்த குரானை படிக்கிறீங்களா? அதுல உள்ள கட்டளைகளை வாசிக்கும் பொழுது இது அல்லாஹ் தான் கட்டளை இடுறான்னு நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு ஆதாரத்தை காட்டின பிறகு, இவ்வளவு சான்றுகளை பார்த்த பிறகு என்ன செய்யணும்? இது இது மனிதனுடைய சொல் அல்ல, இது கடவுளுடைய சொல்லுதான் நினைக்கணுமா இல்லையா? இதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, விஞ்ஞானத்தை விடுங்க, அந்த காலத்துல சில சம்பவங்களை சில நிகழ்வுகளை குரான் சொல்லுதுங்க. அப்படியே அச்சரம் பிசகாம நாளைக்கு நடக்குது. எப்படி நடக்கிறது? நூஹ் நபியுடைய காலம் உங்களுக்கு தெரியும். உலகம் எல்லாம் பிரளயம் ஏற்பட்டது. உலகம் எல்லாம் மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் மேலே இருந்து கொட்டுன்னு கொட்டுது, கீழே இருந்து ஊற்றுகள் பீரிட்டு அடிக்குது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது. நூஹ் நபி மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள், அவங்களுடைய உம்மத்துகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். கப்பல் தண்ணி வர வர கப்பல் அப்படி மேல ஏறிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு தண்ணி தெரியுமா? இந்த கப்பல் ஒரு மலைக்கு மேல போய் உட்காருது. அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய வெள்ளம். அது அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அது பூமியில சுத்திட்டு வந்து அல்லாஹ் எப்ப தண்ணிய வடிய வைக்க நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அப்படி வருது. இது மாதிரி ஒரு மலை இருக்குது, அதுக்கு மேல அப்படி வரும்பொழுது தண்ணி இறங்க கரெக்டா இருந்துச்சா, செகண்ட் இதுல உட்கார்ந்துருச்சு. மலைக்கு மேல ஒரு கப்பல் உட்கார்ந்துருச்சு. இத பத்தி குர்ஆன் சொல்லுகிறது, வலக்க தரக்குனாக ஆயத்தன், அந்த கப்பலை ஒரு அத்தாட்சியாக நான் விட்டு வச்சிருக்கிறேன். அடே கப்பல் உட்கார்ந்தாலே மலையில நான் ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறேன். ஹல்மி முத்தகிர், அதை சிந்தித்து பார்ப்பவன் இல்லையா? குர்ஆன் கேட்கிறது. அந்த காலத்து மக்களுக்கு விளங்கல, பின்னாடி சிந்திக்கிறான். துருக்கியில அரராட்னு சொல்லக்கூடிய ஜூதி மலை, ஃபஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்ற மலை, ஜூதிக்கு அரராட் மலைன்னு சொல்றான். அந்த ஜூதி மலையின் மீது அது அமர்ந்ததுன்னு சொல்றான். இப்ப துருக்கி பக்கம் போய் ஒரு மலையை பாக்குறாங்க, மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்துருக்கு. மலைக்கு மேல கப்பல் எப்படி உட்கார? மலைக்கு மேல கிரேன் வச்சு கொண்டு வச்சாங்களா? கிரேனா இருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்து கூட மலையில தூக்கி வைக்கிற கிரேன் கண்டுபிடிக்கல அவ்வளவு உயரத்துக்கு. இந்த காலத்துல கண்டுபிடிச்ச கிரேன் கூட ஒரு மலையில தூக்கி வைக்கிற அளவுக்கு கிரேனை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு கப்பல் மலைக்கு மேல இருந்தா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தமும் எவனுக்கு இதுக்கு ஆன்சர் எவனு பண்ண இயலாது. இந்த கப்பல் எப்படி மலைக்கு வந்துச்சுன்னு கேட்டா எவனுக்கு ஆன்சர் பண்ண இயலாது. இஸ்லாம் ஆன்சர் பண்ணும். என்ன ஆன்சர் பண்ணுது? தண்ணி பொங்குனுச்சுதா, மேல வரைக்கும் வந்துச்சுதா, கப்பல் அதுக்கு மேல வந்துச்சுதா, மலைக்கு மேலே போனுச்சு. அப்ப தண்ணி வடியும் போது கப்பல் மலை மேல உட்கார்ந்துருச்சுதா தான் அந்த கப்பல் மேல போயிருக்க முடியும். அந்த கப்பலை எடுத்து, கப்பல் அப்படி முழு கப்பலாவனா இல்ல, அது பல்லாயிரம் வருஷத்துல எந்த அளவுக்கு சிதிலம் அடையணுமோ, எவ்வளவு இத்து போகணுமோ, எவ்வளவு அத்து போகணும், அந்த மாதிரி கண்டிஷனாக பார்க்கலாம். இருந்தாலும் ஒண்ணு சிந்திக்கிறான், இது யாரும் எடுத்து வச்சிருக்க முடியாது, இதுக்கு மேல பெரிய தண்ணி போயிருந்தால் மட்டும்தான் இது உட்கார்ந்து இருக்க முடியும்ங்கிறான். நமக்கு இருக்கிற பெரிய அற்புதம், முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு அற்புதம், முஸ்லீம்களும் சரியான முறையில அல்லாஹ்வை நம்புவதற்குரிய அற்புதம், நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்குரிய அற்புதம் அல்லாஹ் வழங்கிய திருக்குர்ஆன். அதை அர்த்தம் தெரிந்து படியுங்கள், தினசரி ஒரு பக்கத்தை படியுங்கள், விளங்கி படியுங்கள், சிந்தித்துக் கொண்டே படியுங்கள், அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை அசை போட்டுக் கொண்டே படியுங்கள். அப்படி படிப்பதன் மூலமாக சஹாபாக்களும் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகளும் அற்புதங்களை பார்த்துவிட்டு எப்படி உறுதியான நம்பிக்கை கொண்டார்களோ, இன்ஷா அல்லாஹ் அது மாதிரியான உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கும் தருவான். அப்படி தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.